our channel. வாங்க காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பைக்குக்கு சீட் கவர் போட போகிறோம். கவரில் சீட்டே ஆல்ட்ரு பண்ண போகிறோம். கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சீட்டை வந்து நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காக புதுப்பேட்டு போகிறோம். வாங்க எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வழியில் என்னெல்லாம் பண்ணுறோம், என்ன ஏதுன்னு நம்ம அங்கே போய் பார்ப்போம். எப்படி பைக்குக்கு நம்ம எந்த மாதிரி மாற்றுறோங்கிறதையும் நம்ம அங்கே போய் பார்ப்போம். எங்களுக்குமே ஐடியா இல்லை, போய் பார்ப்போம் எப்படி என்ன அது. லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. இதுதான் எங்களோட பைக். ஸோ இந்த பேக் சீட் தான் நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். Just what we do. Full moon shining, streets come alive. Candy paint gleaming, yeah, we thrive. Oh yeah. Boom box bumping, let the good times roll. Funk so strong, it's seeping in your soul. என்ன மாதிரி ட்ரெஸ்? ஆனால் பிளாக் கலர் வந்துடும். பிளாக் கலர் வந்துடும். இந்த இடத்துல இந்த மாதிரி ஜெல் சீட்டு போட்டு, இந்த மாதிரி ஜெல் சீட்டு போட்டு நம்மளுக்கு வந்துடும். இந்த இடத்துல இதுவும் நம்ம வந்து ஆனால் இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கிறத அவங்களுக்கு மாற்றிருக்காங்க. பட் குட்டியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குல்ல. இது எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு பாரு. இது எப்படி இருக்கு? எவ்வளோ தூரம் பெருசாக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பெருசாக்கும். இதான் லாஸ்ட் இப்போ சைஸ் இருக்குல்லம்மா, எவ்வளோ தூரம். அதான் இது கொஞ்சம் குஷன் எஃபெக்ட் கொடுக்கும். டம் டம்னு அடிக்கல, அது டம் டம் அடிக்காது. அவ்வளோதான். சும்மா ஏறி உட்காரு. அதில் அப்படியே ஏறி உட்காரல, ஒன்றும் ஆகாது. கைப்பிடி. பிடிச்சிருக்கா? ஓகேவா? இது இல்லை எப்படி இந்த மாதிரி ஜெல்லு போட்டுருவோமா? அப்போ ஜெல்லாம் நல்லா இதாக இருக்குது. இதில் ஜெல் இல்லை. கல் மாதிரி இருக்குல்ல. அப்படி ஃபுல்லாக எடுத்துருங்கண்ணா. ஃபுல்லாக பையில் எடுத்துகிட்டு ரைட் வந்து அவ்வளோ ஓப்பன் பண்ணி அப்படி கையில் அந்த ஃபிங்கர் அப்படியே ப்ரெஸ் பண்ணி பாருங்க. அது தெரியும் நல்லா. இப்போ இதெல்லாம் வேறு மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது அதுனா இன்னும் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கு. அப்போ இதே மாதிரி போட்டு சரி அப்போ போட்டு ஆமாம் அகலம் பண்ணி மேக்ஸிமம் எவ்வளோ அகலம் பண்ண முடியுமோ பண்ணி. புரியுது, அதுக்கு மேலே சரிஞ்சிடும். அது தெரியுது, இருந்தாலும் சரி ரைட்டு. 5 months 6 months கழிச்சு உருட்டி ஆயிடுச்சுன்னா அது அந்த சைடு யூஸே கிடையாது. எவ்வளோ அளவுக்கு நிற்கிறோமோ கீழே ஹார்டாக சரி ரைட். அப்போ பண்ணி கிளாஸி ஃபினிஷாக உங்கள் வீடியோஸ் நிறையா இதில் பார்த்துருந்தேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீடியோஸ் நிறையா இது பார்த்துருந்தேன். தாம்பரத்துலேருந்து வர்றேன். இப்போ அங்கே பக்கத்தில் போய் கேட்டேன், அவங்க வந்துட்டாங்க டேரெக்டாக. போல்டு இருக்கும், பார்த்துக்கலாம். ஓகேவா? டவுட்டாக தான் போல்டு இருக்கும். ஓகே, இங்கே தான் இருக்கு. அங்கே தாம்பரத்தில் பக்கத்தில் போய் கேட்டேன். அவங்க நேராக எமகா போயிரு ஒரு தடவை போட போகிற உருப்படியே எமகால போய் போட்டுரு, வேறு எங்கேயும் போட்டு வீணாக்கிறாதேன்னாங்க. அதோட தான் இங்கே வந்துட்டேன். இப்போ தான் நாங்கள் பைக்குக்கு சீட்டு மாற்ற கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி பக்கத்தில் சாப்பிட போகலான்னு நடந்து போய்கிட்டு இருக்கோம். என்ன கடைக்கு போகிறோன்னு எங்களுக்கு தெரியல. பக்கத்தில் தான் பிலால் காமிக்குது 700 மீட்டர்ஸில். அதுக்கு பக்கத்துலேயே திண்டுக்கல், தலப்பாக்கட்டி அப்படி இப்படி நிறையா இருக்குது. சரி
அங்கே எங்கேயாட்டி போவோம் அப்படின்னு போய்கிட்டு இருக்கோம். வாங்க பார்ப்போம். பைக் எப்படி வருதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். 2 hours டைம் கேட்டிருக்காரு. மணி இப்போவுமே டைம் என்ன? மணி இப்போவுமே 5 ஆகிட்டு. இன்னும் ஒரு 2 மணி நேரம், இன்னும் ஒரு 2 மணி நேரம்னா 7 காலம் ஆயிரும். அதுக்கு உள்ளே போய் சாப்பிட்டுட்டு வேறு ஏதாட்டி பார்க்க முடியும். போலீஸ்காரங்களாம் குதிரையில் போகிறாங்க பாருங்கள். ஜஸ்ட் இப்போ நம்ம கூவம் ரிவர் மேலே நடந்து போய்கிட்டு இருக்கோம். பக்கத்தில் சாப்பிட்றதுக்கு இன்னும் போகிறோம் போய் 700 மீட்டரு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தெரியுது. ஆனால் 700 மீட்டர்ஸு பார்க்குறதுக்கு மேப்பில் பார்க்குறதுக்கு கம்மியாக தெரியுது. நடக்கும்போது தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. இது பாருங்களேன், இந்த கூவம் ரிவரில். ஆமாம், இது சவுத் கூவம் ரிவர்னு போட்டுருந்துச்சு. இது அந்த காலத்தில் இந்த இதுக்கெலாம் பயன்படுத்தியிருக்காங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு. ஸோ இங்கே பாருங்களேன், ஒரு பஸ் ஸ்டாப் செட்டப்பில் ரிவரில் இருக்குது. நல்லா இருக்குல்ல இது. மறுபடியும் இந்த ரிவரை க்ளீன் பண்ணி இவங்க இது மாதிரிலாம் பண்ணால் செம்மையாக இருக்கும். பார்த்து அந்த வியூ செம்மையாக இருக்குது. பக்கட்டி வந்துக்கோ. தலப்பாக்கட்டி ஜிகர் பந்தாவா ஏன் மற்ற ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் 250 rupees இருக்காங்க. ஜென்ஸ் குலாப் ஜாமுன் வித் ஐஸ்கிரீம் பாரு 189. போபா இல்லை போல. சும்மா போட்டிருக்காங்களா இருக்கும். மியூசிக்கில் வேணால் ஆட் பண்ணி தருவாங்களா? இப்போ நாங்கள் ஒரு வழியாக சாப்பிட வந்திருக்கோம். இதெல்லாம் கொடுத்துட்டு பைக்கை போயிட்டு அங்கே போய் பார்த்துட்டு கொடுத்தாச்சு. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி அதான் பக்கத்தில் இருந்துச்சு. அதனால வழி இல்லை. சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக வெயிட்டிங். இன்னும் வரல. வேண்டாம் சீட்டு மாத்திரம் யோசிப்பீங்க. அதுக்கு ஒரு விஷயம், அது உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும். என்ன விஷயம்? எனக்கே தெரியாது என்ன விஷயம். நல்லா உட்காந்து போகிறாங்க சீட்டு. அப்புறம் எல்லாரும் எதுக்கு பண்ணுவாங்க? அது சொல்லுவோம். சரி, அது வந்து சீட்டு மாத்திரம். ஏன்னா அந்த சீட்டு ரொம்ப ஹார்டாக இருக்குது. சஸ்பென்ஷன் ஹார்டு இந்த பைக்கில் ஏற்கனவே. ஸோ இந்த சீட்டுமே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ஜெல் அது வந்து நான் தான் சொல்லணும். அந்த சீட்டோட ஆக்சுவலி ட்ராபேக்கை வந்து நான் தான் சொல்லணும். ரைடர் சீட்டுக்கு வந்து அது பிரச்சனையே கிடையாது. பில்லியனுக்கு தான் அது ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏன்னா எனக்கு ஓகே, எனக்கு நல்ல குஷன் சீட்டாகவே கொடுத்துருக்காங்க. இவனுக்கு வந்து குட்டி சீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பத்தலை. அது போக இதுவும் குஷனும் இல்லை. அதனால் அதை மாற்றியே ஆகணுங்கிற நிலைமை. ஸோ அதை மாற்றிட்டு நம்ம வந்து ட்ரைவ் போகிறோம். அதுக்காக தான் மாற்றுறோம். ஏன் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு அதை வச்சு கஷ்டமாக இருக்குது. அதுக்கே கஷ்டப்படுறேன். 20 kilometers 25 kilometers. நான் அந்த பைக்கை வாங்கும்போது பல கனவுகளோடு வாங்கினேன். அதனால சரி ஓகே பார்ப்போம், அதை வச்சு வந்து பண்ணிக்கிட்டோம். அப்போ நான் பைக் எடுத்துகிட்டு ரவுண்டு போகிறோம், லாங் போகிறோம். ஆமாம், லாங் ரைட். ஆனால் இந்த பைக் வாங்கினதே லாங் ரைட் போகிறதுக்கு தான். ஆனால் இது வரைக்கும் ஒரு லாங் ரைட் கூட நாங்கள் வந்து போகவே இல்லை. சும்மா சிட்டிக்குள்ளேயே சுற்றிட்டு. ஆனால் பைக்கு லாங் ரைடு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். சென்னையிலேருந்து தூத்துக்குடிக்கு லாங் ரைட் போச்சு. நாங்கள் லாரியில் போட்டுவிட்டோம் பைக்கை. அது போனது கணக்கு கிடையாது. நாங்கள் போகல, பைக்கில் நாங்கள் போகல, நாங்கள் ஓட்டிகிட்டு போகல. பைக் மட்டும் ஏறி அது போச்சு தனியாக. ஸோ நாங்கள் இது ஆனால் ஒரு 5000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். வண்டி வாங்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் கிட்ட ஆகிட்டு ஒரு 5000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் 10 மாதத்தில். ஊருக்குள்ளேயே ஓட்டுறது, ரெகுலர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரெகுலர் யூஸ் பண்ணால் அது முடியல. அது ரெகுலர் யூஸுக்கு அது ஹீட்டு அது இருந்துச்சு. ஸோ அதனால் ரெகுலர் யூஸுக்கு ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கிட்டு இப்போ லாங்குக்காக வச்சுருந்தேன். சரி ஒரு லாங்கு போவோம், நம்ம மெமரிஸ் நிறையா க்ரியேட் பண்ணலாம், பைக்கில் மெமரிஸ் க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு லாங்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ அந்த சீட் ரெடி பண்ணுறதுக்காக வந்துருக்கோம். பார்ப்போம், சீட் ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் நாங்கள் அந்த சீட்டை. நீங்கள் அந்த சீட்டை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிரியாணி இல்லை, அதனால் நம்ம ஃப்ரைட் ரைஸு, ஒரு பரோட்டா அண்டு ஒரு கிரேவி ஆர்டர் பண்ணியிருக்கோம். சாப்பிட போகிறோம், சாப்பிட்டு வரோம். பாய்.
ஜிகிர்தண்டாபாத். இதுக்கப்புறம் நல்லா இருக்கா? பெருசா இருக்குல்ல சீட்டு, நல்லா இருக்கு. வரைக்கும் நல்லா இருக்கணும். இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணி அதில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். டேங்க் கவரும் மாட்டியாச்சு. இப்போ சீட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல? எந்த சீட்டு? அந்த முன்னாடி இருந்தது குக்கர். ஆமாம் ஆமாம் ஆமாம். இதுக்கப்புறம் லாங் போகலாம். ஜாலி ஜாலி. அந்த சீட்டோட இதுதான் மேக்ஸ் நம்ம சீட்டுக்கு. ஆமாம், இந்த பைக் பேக் சீட்டுக்கு இதுதான். ஃப்ரண்ட் சீட்டுக்கு வேணால் இன்னும் நல்லா சூப்பராக செய்யலாம். ஆனால் ஃப்ரண்ட் சீட்டுக்கு போய் செய்ய வேண்டாம். ஃப்ரண்ட் சீட் நல்லா தான் இருக்கும். The next day. ஹாய் காய்ஸ், நேற்று நடை காமிக்க முடியல உங்களுக்கு, ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வர்றதுக்கு. வாங்க இப்போ பார்ப்போம். ஸோ மாற்றியாச்சு இந்த சீட் கவரை. இந்த சீட்டே ஃபுல்லாக மாற்றியாச்சு. இந்த எக்ஸிஸ்டிங் சீட் உள்ளே இருக்குது. ஸோ இந்த சீட் மாற்றிச்சு. நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேற்று நைட் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஈவினிங்காக. அதனால் இப்போ காலையில் கொஞ்சம் நல்லா கிளியராக காமிக்கிறதுக்காக காமிக்கிறேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஆக்சுவலி. ஏன்னா அங்கே புதுப்பேட்டிலேருந்து இங்கே தாம்பரம் வர வரைக்கும் இந்த சீட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அந்த பழைய சீட்டில் உள்ள அந்த இஷ்யூ இல்லை எதுவுமே. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் அது போக நம்ம இங்கே இந்த இது வேறு மாற்றணும். இது எக்ஸ்ட்ராவாக இலவச இணைப்பும் கிடையாது, இதுக்கு காசு கொடுத்து தான் மாற்றணும். ஆனால் இதுவும் மாற்றணும். கொஞ்சம் நல்லாயிருக்கு. இதுவும் நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த டேங்க்கு கவர் அண்ட் இந்த சீட்டு வந்து புதுப்பேட்டு யமகா லைனிங் ஒர்க்ஸ் அங்கே பண்ணோம். இது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இது நல்லா இருக்குது. ஜெல் சீட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது இவ்வளோ அழகாக தான் இருக்கும். நான் முடிஞ்சால் அதோட இதை இங்கே சைடில் அட்டாச் பண்ணுறேன், அந்த பழைய ஃபோட்டோவை. இங்கே வந்து பாருங்கள், இது இவ்வளோ தான் இருந்துச்சு குட்டியாக, இப்போ இவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த பழைய ஃபோட்டோவை அட்டாச் பண்ணுறேன். அண்ட் இது பழைய சீட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் புது சீட்டு. அது உங்களுக்கு பார்க்க வித்தியாசம் தெரியுதா? ஸ்டிச்சஸ் வித்தியாசம் தெரியும், அதை தவிர வேறு எதுவும் வித்தியாசம் தெரியுதான்னு பாருங்கள். ஓகே கைஸ், பார்ப்போம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். Until then, bye.